ஜிம்ல இருந்து தான் உங்கள் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது டோட்டலாக ராங். பிகாஸ் நீங்கள் என்ன தான் போய் ஜிம்மில் வெயிட் லாஸ் பண்ணாலும் உங்களால் ப்ராப்பராக ஃபுட் கண்ட்ரோல் பண்ண முடியல, டயட்டில் பேலன்ஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் இப்போ பண்ணுற ப்ராசஸே ஜீரோ தான். ஏன்னா ஒர்க் அவுட் ப்ளஸ் ஒரு பேலன்ஸ் டயட்டால் தான் ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸை அச்சீவ் பண்ண முடியும். இதில் எது ஒன்று மிஸ் ஆனாலுமே அது ஹெல்த்தியான வெயிட் லாஸ் கிடையாது. நான் இப்போ கொஞ்சம் மந்த்தாக ஃபாலோ பண்ணிட்டுருக்க க்ராசரி டிப்பை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ண ரூல் பார்த்தீங்கன்னா, ஜங்க் அண்ட் இன்ஸ்டன்ட் ஃபுட்ஸ்லாம் நான் கம்ப்ளீட்டாக கட் பண்ணிட்டேன். அண்ட் ரீஃபைன் ப்ராடக்ட்ஸ் லைக் நம்ம ரவா, சேமியா மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ஒரு 50% நான் அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா, கெட்சப், சாசஸ், ஃபுட் மசாலாஸ் இதெல்லாம் நான் கடையிலேருந்து வாங்குறத ஸ்டாப் பண்ணிட்டேன். அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா, பேக்டு ஸ்நாக்ஸ், பிஸ்கட்ஸ் அண்ட் பேக்கரி ஐட்டம்ஸ். ஸோ இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் அண்ட் பிஸ்கட்ஸில் தான் வந்து நிறைய சுகர் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நம்மளால் பார்க்க முடியாது. பட் கண்டிப்பாக அதை ஆட் பண்ணாமல் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அதையும் நான் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன். என்னோட ஷாப்பிங் இது எல்லாமே எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு ஒன்லி வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ நான் எந்த மாதிரி சாய்ஸஸில் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வாங்கியிருக்கேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே க்ராசரின்னு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன்.